guys, welcome back to our Indian Boy. இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்டிக்மேன் சிமுலேட்டர், அதாவது ஸ்டிக்மேன் ஏதோ வரும். நீங்கள் யூடியூப் ப்ளே ஸ்டோர் சர்ச் பண்ணிங்கன்னாலே வரும். பார்த்தீங்கன்னா ரோடின் ஆயிலுக்கு டிப்பு சொல்லுவாங்க. பர்ச்சேஸ் ஏ பேக்கு is the fastest and cheapest way to buy fighters. Okay. Now welcome to the game tutorial. Welcome to the game tutorial. You will learn how to play the game here. Move your fight with the dog. அதாவது இந்த இதெல்லாம் அப்போ தெரியும். பார்த்தீங்கன்னா இப்படி போயிட்டு அப்படி ஒன்றும் ஈஸி ரைட். நான் ட்ரை டு அட்டாக். போடு குட் ஜாப். இப்போ அந்த அடுத்து முடிப்போம். அவ்வளோதான். இப்போ ஷார்ட் டிஸ்டன்ஸுக்கு காம்போ போங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ சார்ஜ் பண்ணுங்க உங்கள் மாணவ, அதாவது சார்ஜ் பண்ணுங்க. இப்போ இது செகண்ட்ஸ்க்கு. இப்போ உங்களால் சவுண்ட்ஸ் இதுக்காக ஸ்டாண்டர்ட்மான ஸ்டாண்டர்ட்மானா. இப்போ அல்டிமேட் காஸ்ட்டு இதான் 100. நெக்ஸ்ட்டு மானா மேக்ஸிமம் வந்துச்சுன்னா உங்களால் ட்ரான்ஸ்ஃபார்ம் முடியும். பார்த்தீங்கன்னா நான் சொன்னால் 9 days. பார்த்தீங்களா? இப்போ இதுதான் ரியலான ஃபைட்டு. இது ரொம்ப பாருங்க. நான் நினச்சேன் ஆல்ரெடி பட்டன் குத்ததுக்கப்புறமா வாங்கி இன்னொரு பட்டன் கொடுங்கல்ல, அதனால தான். 10 times நான் கொடுத்தா 10 times ஸ்பின் பண்ணலாமா? அதில் 4 diamond 15 diamond கொடுத்தாங்க. 15 diamond கைஸ். 15 diamond தான் இருக்கே இருக்கும். 600 காசு தான். 600 gold தான் இருக்கே இருக்கும். ஜுராயா கிஃப்டா. இந்த ஸ்டோரி இந்த ஸ்டோரி கோ அண்ட் லைஃப் லாங் அட்வென்ச்சர் டு டிஸ்கவர் டூ ஸ்டெப்ஸ். இப்போ ரொம்ப லைஃப் லாங், எவ்வளோ லைஃப் ஃபுல்லாக ஒரு லைஃப் லாங்காக ஒரு அட்வென்ச்சர் டிஸ்கவர் பண்ணுங்கள். அதாவது ட்ரூ ஸ்ட்ரென்த் வச்சு ட்ராவல் டு ஆல் கார்னர்ஸ் ஆஃப் த வேர்ல்ட் அண்ட் டேம் யுவர் பேட்டில் க்ரை. இந்த உலகத்தில் எல்லா கார்னரையுமே போயிட்டு உங்களோட சக்தியை காட்டி அந்த பேட்டில் ட்ரை பண்ண வைங்க. பிகம் த ஹீரோ ஆஸ் யூ நீட் டு பி. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஹீரோவாக ஆகுங்க அப்படின்னு சொன்னாங்க. இது பண்ணால் ரிவார்ட் கிடைக்குமா வர்சஸ் ஸ்டோரி தான் நம்ம போகும். பார்த்தீங்கன்னா நான் இது கூறுகிறேன் கைஸ். இது நல்லா இருக்கும். நான் நினைக்கிறேன் ஸோ டைம் 10,000 இது எவ்வளோ? 450 டைமண்ட் 20,000. பரவாயில்ல, இதுவே வச்சுக்க. இது வேண்டாண்ணா. இது கொடுத்தா ஹீரோ மாற்றிங்கன்னா பார்த்தீங்கன்னா லெவல் 18 வரைக்கும் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 6, அதாவது லீடர் 6 முடிச்சுன்னா அத்தை பார்த்து பாஸ் சந்திப்போம். அதுக்கும் நெக்ஸ்ட் பார்த்து இன்னொரு பாஸ் சந்திப்போம். அப்படி பண்ணலாம். இந்த கேம் இந்த வீடியோ லைக் ஆகிட்டாங்க கைஸ். இதெல்லாம் நீங்கள்
சொல்லுது, எனக்கு இந்த கேம் ரொம்ப பிடிக்கும். அதனால் நிறைய டைம் இருக்கும். அதனால் நான் டார்கெட் கொடுக்கலாம். லைக்கு பார்க்கணும். வியூஸ் கொடுக்கலாம். வியூஸு இந்த வீடியோக்கு 100 வியூஸ் வந்தால் நெக்ஸ்ட் பார்ட் வரும். அந்த வீடியோக்கு 100 வியூஸ் வந்தால் நெக்ஸ்ட் பார்ட் அந்த மாதிரி வரும் கைஸ். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கில்ஸ் இது ஸ்கில்ஸ் ட்ரைனிங் பண்ணுங்கள். வெல்கம் டு ஸ்கில்ஸ் ட்ரைனிங்க்கு உங்களை வரவேற்கிறேன். இது எதுக்காக பண்ணணும்னா அப்கமிங் சின்ன எக்ஸாம்னா இதை விட பயங்கரமாக இருக்கும். இது இப்போ பார்த்தீங்கன்னா இதான் ஃபஸ்ட்டு லெவலு. உங்களுக்கு சூட்டபுளாக ப்ராக்டிஸ் பிளான் பண்ணியிருக்கோம். ப்ராக்டிஸ் இது உங்களுக்கு ரெடியா? இது நம்ம ரெடி அப்படின்னு சொல்லுவோம். நிஞ்சா பீப்புளுக்கு பாஸ் த ப்ரீவியஸ் எக்ஸாம். இந்த சின்ன எக்ஸாம் யார் பாஸ் பண்ணோ அவங்க தான் நிஞ்சான்னு சொல்கிறாங்க. They will help you practice your skills as well as improve your abilities. இது அவங்க ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணி ஸ்கில்ஸு இம்ப்ரூவ் யுவர் அபிலிட்டிஸும் இம்ப்ரூவ் பண்ணுவாங்க. ஐ ஒன்ட் கோ டவுன் ஈஸி. நான் ரொம்ப ஈஸியாக தோற்ற மாட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். நீ காமியத அதை காமி, வாயா சொல்லாத, காமி என்னடி என்ன பண்ணும்போது அவங்க நம்ம சேஞ்ச் ஆக மாட்டோம் போயிருக்கு. அதனால நம்ம உடம்பு சாப்பிடலாம். குட் குட். ஆனால் இது ரொம்ப பத்தாது. இன்னும் கொஞ்சம் தான் பிளேவாக இருக்க நீ அப்படின்னு சொல்கிறேன். நீ ரொம்ப பாசமாக இருக்க அப்படின்னு சொல்லுவோம். நம்ம பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு போகலாம். இது வேணும். ஐயோ காய்ஸ், சாரி காய்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா கேமே ரெக்கார்டே ஸ்டார்ட் பண்ண அப்படியே வச்சுட்டேன் கைஸ். பார்த்தீங்கன்னா நான் ஒரே ஒரு லெவல் தான் தாண்டியிருக்கேன். அது ஒன்றும் இல்லை, அது போய் அதை பார்த்தீங்கன்னா நான் கட் பண்ணது. நான் ஏதோ ஒரு ஞாபகத்தில் பார்த்தீங்கன்னா நான் ஸ்டாப் பண்ணான்ட்டு லேட் வந்துச்சு. பண்ணால் ஆன் ஆகுது. இப்போ தான் நான் இன்னும் பார்த்தேன், இப்போ தான் ஆனே பண்ணல. சாரி கைஸ், வெரி சாரி. பார்த்தீங்கன்னா நான் செகண்ட் லெவல் தாண்டிட்டேன். ஹேண்ட் எனக்கு அதனால ஆஃப் பண்ணிடலாம். சாரி கைஸ். பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நான் வந்துட்டேன். பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் டெஸ்ட் தான் இது ஆல்ரெடி 2 ப்ரீவியஸ் சிம்பிள் டெஸ்ட் தான் இப்போ போனது. இப்போ முன்னாடி 2 டெஸ்ட்டு சிம்பிள் டெஸ்ட் தான், சும்மா தான் அப்படின்னு ஆனால் இந்த டைம் இப்போ ரொம்ப ஈஸியாலாம் இருக்காது அப்படின்னு சொன்னாங்க. ஃபோக்கஸ் கார்டு will show you what muscle tension is. மசில் ஒரு டென்ஷன் நேருதுன்னு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். It has truly been an honor to be taught. இது பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஹார்ன்லாம் ரொம்ப அதெல்லாம் ஓகே வரும்.
ரொம்ப கண்டிஷனாக இருக்குது. இதுதான் ஃபஸ்ட்டு கண்டிஷன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். நிஞ்சாவா இது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு தேங்க்ஸ். நான் வந்து ப்ராக்டிஸ் டெய்லியுமே நான் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி நான் வந்து எக்ஸைட்டடாக இருக்கேன் யூனியன் எக்ஸாமுக்கு அப்படின்னு ரொம்ப சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு போவோம். பார்த்தீங்கன்னா வந்து நெக்ஸ்ட் லெவலில் இது வந்து லாஸ்ட் லெவல் அதாவது ஒரு 10 வச்சுக்க மாட்டேன் கைஸ். 10 வச்சுக்க மாட்டேன் நான். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் லெவல் டீச்சர் 4. வா மாடி வா வா. பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு மாஸ்டர் தூங்க. இதுதான் கைஸ், இதுதான் நெக்ஸ்ட், இதுதான் கடைசி. இது உச்சிக்கலாம். நீ வந்து நியூஸ் தோணத்தான்னு கேட்குறாங்க. எஸ், நீங்கள் வந்து எனக்கு ப்ராக்டிஸ் ரொம்ப பெட்டராக ப்ராக்டிஸ் பண்ண வைக்கிங்களா ப்ளீஸ் கேட்குறோம். லெட் டு இட். பண்ண இப்போ பண்ண எத்தோனே ஃபர்ஸ்ட் இதை போட்டு நெக்ஸ்ட்டு அப்படியே போடு. இந்த சேஃப்டியை ஆன் பண்ணுவேன். நெக்ஸ்ட் இது போடுது கரெக்டாக பண்ணாண்டா கைஸ். பண்ணீங்களா பார்த்தீங்களா? எழுத்துலாம் குறையுதே தவிர அவன் எழுத்து சுத்தமாக குறைய மாட்டேங்குது. அவன் நம்மளோட வீக்னஸ் தேடி பார்க்கலாம். அவன் நம்மளோட வீக்னஸ் பார்க்கலாம். வீக்னஸ் தேடலாம். வந்து பார்த்தீங்கன்னா கேரக்டர் கேப்பில் என்ன பண்ணாங்க. நம்ம எப்படி இருக்கான் அவனுக்கு எப்படி இருக்காங்க. அவனை நம்ம விட்டாக்கு தான் வச்சுருந்தாங்க. அப்போது மாஸ்டர் 2 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ வந்து ரொம்ப இந்த டுடேஸ் ட்ரைனிங் செக்ஷன் வாஸ் ஆல்சோ குவைட். இன்னைக்கு வந்து ரொம்ப செக்ஷன் இன்னைக்கு ட்ரைனிங் செக்ஷன் வந்து ரொம்ப குவைட்டாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம் அவன். தேங்க்யூ ஃபார் ட்ரைனிங் டு ஃபியூ ட்ரிக்ஸ். நீங்கள் வந்து எங்களுக்கு கொஞ்சம் ட்ரிக்ஸு கற்றுக் கொடுத்துருக்கீங்க, அதுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபியூ ட்ரிக்ஸு கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லுவோம். பார்த்தீங்கன்னா நான் எனக்கு நெக்ஸ்ட் கொடுத்தேங்க வயசுக்கு கைஸ். லாஸ்ட்டு இருக்கக்கூடாது. பார்த்தீங்கன்னா வந்து நம்ம மேப்பில் போய் பார்க்கலாம். ஓகே
பார்த்தீங்கன்னா வந்து நம்ம 8 வந்துட்டோமா, அப்போனா பாஸ் 9 முடிச்சிடலாமா கைஸ்? ஆனால் இப்போ நான் வந்து இதை மொத்தத்தையுமே முடிச்சிடலான்னு என் மனசு சொல்லிட்டு, ஓகே கைஸ் முடிச்சிடலாம், மொத்தத்தையும் முடிச்சுதான் எனக்கு முடிச்சிடலாம் நம்பிக்கை தான் நம்பிக்கை. எத்தனை இந்த லெவல் தான் ஜாகிரதையாக இருக்கணும். பார்த்தீங்கன்னா வந்து ஃபைட் கொடுக்குறேன். ஹலோ, ஐ எம் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆஃப் கக்காஷி டீச்சர். இது வந்து காயா, நான் வந்து கக்காஷியோட பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் தான். கக்காஷி டீச்சர் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுவார். என்னோட ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்தெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணணும் நிறைய ஹெல்ப் பண்ணுவார். அதனால நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொன்னால், ஐ டு ஹோப் தட் யூ கேன் ஹெல்ப் மீ. நானும் நல்லாதான் பண்ணுவேன், அதை நீங்களும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணீங்களா அப்படின்னு சொன்னேன். துணை அதாவது நான் நினச்சேன் இது வரைக்கும் நான் வந்து ஒரே ஒரு தடவை இந்த வீடியோவில் அவுட்டே ஆக்குவாதுன்னு நினச்சேன். பார்த்தீங்கன்னா வந்து அடிக்க ஆரம்பிச்சேன். பார்த்தீங்கன்னா வந்து ஒரே கேரக்டர் மாற்றிட்டு அவன் கேரக்டர்
பிசிக்கல் சென்டர் வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்கு. இப்போ வந்து உங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் மட்டும்தான் இம்ப்ரூவ் பண்ணணும். அதே மாதிரி ப்ராக்டிஸ் மோர் டு யூ ஒன்லி நீட் டு ப்ராக்டிஸ் மோர் டு இம்ப்ரூவ் யுவர் எதிரன்ஸை வந்து ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணி இம்ப்ரூவ் ஆக்கு அப்படின்னு சொல்கிறோம். இப்போ வந்து இது வந்து லியர் பேட்டில். இந்த லியர் பேட்டில் உனக்கு வந்து என்ன ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் வேணும், லாங் பேட்டில் போகணும் அப்படின்னு சொல்லலாம். மிஸ்டர் காய்ஸ் மாஸ்டர் ஆஃப் தஜிஸ்டோ, அதாவது மிஸ்டர் காய் வந்து இந்த மாஸ்டர் ஆஃப் தஜிஸ்டோட மாஸ்டர். அதனால் அவர்கிட்ட இருந்து நீ வந்து ரொம்ப நிறைய திங்ஸ் வந்து அவர்கிட்டேருந்து கற்றுக்கலாம், எனக்கு தெரியும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது வந்து ஸ்டோரினா லைக் அந்த இடத்துல பேசின்னு தான் இருப்பாங்க. எனக்கு வந்து இதோட வீடியோ முடிச்சுக்கலாமா? ஆனால் நெக்ஸ்ட்டு இதோட போனால் வந்து பாஸ் ஃபைட் வந்துடும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாஸ் இப்போ லீடர் 2 இருக்குது, ஒரு பாஸ் இருக்குது. இந்த பாஸ் 2 லீடர் ஒரு பாஸ் முடிச்சிட்டோன்னா வந்து நம்ம வந்து ஜெர்மன் எக்ஸாமுக்கு போயிடலாம். அப்போ காலா வந்து மேலே இருக்கான், அப்புறம் மேஜிக்காக இருக்குது, அப்படி அதுக்கெலாம் போகலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தா போகலாம் கைஸ். ஆமாம், அதனால அதே மாதிரி இந்த வீடியோ பண்ணிட்டேன். கொஞ்சம் இருக்குதான், அதுக்கப்புறம் இல்லை டீச்சர் சாமி சோடி முடிஞ்சிச்சு. டீச்சர் சாமான் காடி சோடி முடிஞ்சிச்சு. ஃபஸ்ட்டு வந்து அந்த சாப்பிட நெக்ஸ்ட்டு வந்து கன்ஃபார்ம் அதனால நீ ஒன்று பண்ணிட்டு அவ்வளோதான் முடிச்சு பஞ்ச குத்துலே முடிச்சிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லீடர் கைஸுவேன் மிஸ்டர். இப்போ வந்து காய் வந்து ரொம்ப பிஸியாக இருக்காங்க, அதனால் நான் வந்து உனக்கு ப்ராக்டிஸ் பண்ண சொல்லித்தரேன். அந்த ஆல்ரெடி நீ வந்து மிஸ்டர் காயோட ஸ்டூடெண்ட்டான்னு கேட்கணும். லைக் ஆமாம், நான் வந்து அவருக்கு மிஸ்டர் காய்கிட்ட இருந்து 3 இயர்ஸாக அவங்ககிட்ட இருந்து லேர்ன் பண்ணியிருக்கேன். 3 இயர்ஸு. ஸோ தஜிஸ்டோ இஸ் கிரேட். அதனால தஜிஸ்டோ வந்து ரொம்ப கிரேட்டாக இருக்குது. ஐ எம் நாட் இன்டெலிஜென்ட், நான் வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட்லாம் இல்லை. அதே மாதிரி வந்து நான் பேச மச்சு the best of Mr. Guys வந்து லாக்லி. மிஸ்டர் காயோட ஸ்டூடெண்ட் வந்து பெஸ்ட்டு வந்து லாக்லி தான் அப்படின்னு சொன்னாங்க. He is also the one who will take German exam this year. அவன் தான் இந்த இயர் வந்து சின்ன எக்ஸாம் எழுத போகிறான் அப்படின்னு சொன்னாங்க. I hope that I can face to him. எனக்கு வந்து நான் வந்து நம்பிக்கை வைக்கிறேன், அவனால் என் ஃபேஸ் பண்ண முடியும்ன்ட்டு. ஓகே, இப்போ வந்து ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவோம். குட்ட ஒர்க் இது பார்த்தீங்கன்னா நான் வந்து பாண்டிலே
இது குத்தனா அந்த கிரீன் கலர் இருக்குல்ல இது குத்தனா கரெக்டா அப்பன்னு பார்த்த அந்த அமேசா இருக்கு. இப்போ நீ வந்து நீ வந்து what amazing having you playing the Mr. Guy for a day. இப்போ நீ வந்து அமேசா இருக்க. உன்னை பார்க்க ஒரு நாள் வந்து மிஸ்டர் காயோட ப்ராக்டிஸ் பண்ண மாதிரி இருக்கு. யூ ஆர் ஏபிள் டு டிஃபீட் மீ வித் டெஜிஸ்டர். நீ வந்து இப்போ உன்னால் டெஜிஸ்டர் வச்சு என்னால் தோக்கடிக்க முடியும் அப்படின்னு சொல்லுவேன். ரொம்ப பாசமாக இருக்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நான் பேசினவங்க வந்து கொஞ்சம் டைலாக இருக்காது, ஆனால் கேமில் டைனாக இருக்கும்.